எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும்போன்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாடா காட்டுற ஆளுங்கள்ட்ட புரியவே மாட்டேங்க. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை எப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்ல ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. நான் கைதி படத்துல நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்ப வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக், ஒரு காமெடி பேசுறனாலே, இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு, அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சே ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். Let's give it up for our Lal. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசிடுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very ஒரு personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. சார், ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி. ஆறு 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார்.
அந்த 7 வருஷம்தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார் 400 படம். அதான் அது ஒரு பிளெஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. ஓகே தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேத்து பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? இல்ல, 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறதை பத்தி பேசினேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்க, ஓகே, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார், நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே போட்ட ஹார்ட் ஒர்க் இந்த 3 நிமிஷத்துல தெரியுது. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பா மார்ச் 27ஆம் தேதி எல்லாருமே நாங்க பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம்.